தாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? 2 நாளைக்கு முன்னாடி நாய் ஆர்வலர்களுக்கு எதிரா ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதுக்கு நெறைய வரவேற்பு இருந்துச்சு. அதாவது Facebook, Instagram, YouTube எல்லாத்துலயுமே அது லட்சக்கணக்கான வியூஸ கடந்து இப்போ வரையும் போயிட்டுருக்கு. ஆனா ஆதரவு கமெண்ட் நெறையா வந்துச்சு. ஒரு சில எதிர்ப்பு கமெண்ட்டும் வந்துச்சு. அதாவது "உனக்கு நாயாபிமானமே இல்லையா? மனிதாபிமானமா? ஏதோ ஒரு மானம். அ மனிதாபிமானமே இல்லையா உனக்கு? நீ ஏன் நாய் மேல இவ்வளவு கோவமா இது பண்ணிட்டு இருக்க?" அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தான். அதுல ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தன் வந்து "உன்னை விட நாய்க்கு அறிவு ஜாஸ்தி. உனக்கெல்லாம் அறிவு கம்மி" அப்படின்னு சொல்லியிருந்தான். இப்ப நான் வந்து கமெண்ட் ரிப்ளை பண்ணேன். அது வந்து நாய்க்கு அறிவு ஜாஸ்தியா, கம்மியாங்கிறது இன்னொரு நாய்க்கு தான் தெரியும். அது மனுஷனுக்கு தெரியாது பாருங்களேன். அதாவது பெண்ணோட மனசு பெண்கள் தான் அறிவாங்க அப்படிங்கிற மாதிரி நாயோட அறிவு நாய் தான் அறியும். அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிப்ளை போட்டிருக்கேன். இப்ப விஷயம் அது கிடையாது. ஆனா வந்து இதை போட்டதுக்கு அப்புறம் ஆளாளுக்கு வந்துக்கிட்டு "நீ ஏன் இப்படி இருக்க? அப்படி இருக்க? நாய் மேல உனக்கு கோவம்" அப்படின்னு. கிடையாது. நமக்கும் நாயாபிமானம்லாம் இருக்குதான். அது மனிதாபிமானம். மனிதாபிமானம்லாம் இருக்குதான். நம்மளும் தெருவுல நாய பார்த்தா ஒரு பிஸ்கட்ட போடுறது, சாப்பாட்ட போடுறது, இதே டீ கடையில டீ குடிக்கையில நாய் வந்துச்சுன்னா ஒரு வடைய பிச்சு போடுறது, ஒரு பன்ன பிச்சு போடுறது. இதெல்லாம் நம்மளும் பண்ற ஆள் தான். இதெல்லாம் எப்ப வரையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள பாதிக்காத வரையும் தான் அதெல்லாம் பண்ணுவோம். நமக்கு அந்த நாய் வந்து வாலாட்டிக்கிட்டு நம்ம காலை சுத்திக்கிட்டே கிடந்துச்சுன்னா, நம்ம இதெல்லாம் பண்ணலாம். திடீர்னு அந்த நாய் வந்து வெறிகொண்டு நம்ம மேல கடிக்க பாஞ்சாலோ, இல்ல கடிச்சாலோ, அப்படிங்கிறத பக்கத்துல ஏதாவது கட்ட கிட்ட இருந்தா எடுத்து நடுமண்டையில நச்சு நச்சுன்னு 4 அடி அடிச்சு தான் அனுப்புவோமே தவிர, கூப்பிட்டு வரட்டி குடுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். இந்த கிறுக்கா? வரட்டி குடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு. இப்போ நாய் ஆர்வலர்களே அவங்க வந்து எதையும் அவங்கள பாதிக்காத வரையும் தான் அவங்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அந்த நாய் ஏதாவது பண்ண ஆரம்பிச்சுச்சுன்னா, நாயாவது மயிராவதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுப்புட்டு, அடுத்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ மனிதாபிமானம் இதெல்லாம் எங்கே போகும் அப்படின்னு தெரியாது. இது வந்து அதாவது கோபிநாத், நீயா நானா நிகழ்ச்சி நடத்தின கோபிநாத் வந்து நாய நாய அபிமானிகளுக்கு எதிரா பேசிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு சாபம். "நீ அப்படி போயிருவ, இப்படி போயிருவ, நீ நல்ல சாவு வராது உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உனக்கு எதிரா பேசினதுக்கே நீ வந்து நல்ல சாவு வராது, அது வராது, இது வராதுன்னு கோபிநாத்த நல்லா சாபம் குடுக்குறியே. எத்தனையோ பேர் குழந்தை இழந்திருக்காங்க, எத்தனையோ பேர் பெரியவங்க இழந்திருக்காங்க நாய் கடியில. ரேபீஸ் தாக்கப்பட்டு எத்தனையோ குழந்தை இன்னைக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. இப்ப அவங்கெல்லாம் என்ன சாபம் குடுக்குறது உங்க மாரி ஆளுகளுக்கு? அத யோசிச்சு பேசணும் எதா இருந்தாலும். சும்மா வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு போறது கிடையாது. இப்ப நாய்க்கு எதிரான ஆளு நம்ம கிடையாது தான். நமக்கும் எல்லாமே முதல்லயே சொல்லிட்டேன். நமக்கும் நாயாபிமானம்லாம் இருக்கு தான். ஆனாலும் இந்த உலகத்திலே மகத்தான உயிர் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனித உயிர் தான். அதுக்கு அப்புறம் தான் பாக்கி எல்லாமே. நாயா இருக்கட்டும், இந்த விலங்குகளா இருக்கட்டும், ஏதோ அதுக்கு எல்லாமே வந்து மனித உயிருக்கு கீழ தான் எல்லாமே. மனித உயிருக்கு ஆபத்து அப்படின்றதா நம்ம எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம். ஏன் மனிதனுக்கு எதிரா நின்னான்னா, அவன வந்து தற்காத்துக்கிறதுக்கு அவன அடிக்கலாம், அவன கொல்லலாம். எல்லாமே சட்டமே சொல்லுது. நான் சொல்லல. சட்டமே சொல்லுது. உன்னை தற்காத்துக்கிறதுக்கு நீ கொலை கூட பண்ணலாம் அப்படின்னு. மனிதனுக்கே இவ்வளவு இப்படின்னா, ஒரு நாய், ஆடு, மாடு, பூனை எதாவே இருக்கட்டும், எந்த உயிரினமா இருக்கட்டும், எல்லாமே உயிர் தான். ஆனா எல்லா உயிருக்கும் மேலானது மனித உயிருங்கையில, இந்த மனித உயிருக்கு எந்த வகையிலயாவது ஆபத்தோ, பாதுகாப்போ வேற ஆள் மூலமாவோ, இல்ல வேற விலங்குகள் மூலமாவோ, வேற ஏதோ ஒரு உயிரினங்கள் மூலமா வந்துச்சுன்னா, நம்ம வந்து அதை அடிச்சு கொல்றதுலயோ, இல்ல அடிச்சு விரட்டுறதுலயோ எதுவுமே தவறுன்னு கிடையாது. புதுசா வந்து இதைத்தான் சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். ஓகே, நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம்.